சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள முத்துசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஜனவரி 30ஆம் தேதி நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி மறைந்த தினம். நாட்டுக்காக அஹிம்சை முறையில் போராடி இங்கிலாந்து நாட்டினரிடமிருந்து நமது பாரத திருநாட்டுக்கு விடுதலை பெற்றுத்தந்த காந்தியடிகளையும் அவரோடு தோள் நின்ற விடுதலை போராட்ட வீரர்களையும் நினைவில் கொள்ள வேண்டிய நாள். இன்று மட்டுமல்ல, என்றுமே நினைவில் வைத்து செயல்படணும். இன்றைய தினம் தொழுநோய் ஒழிப்பு தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது. கைவினைப் பொருட்களை பயன்படுத்தவும் வலியுறுத்தப்படும் நாள் இது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இருந்தாலும் ஒரு நினைவூட்டலுக்காக இந்த கடுதாசியை எழுதுறோம். பெரும்பாலானவர்கள் பல ஜோலிக்காரர்களா இருக்கிறாங்க. அதனால சில முக்கியமான நாட்களை கடுதாசி மூலமா நினைவுக்கு கொண்டு வர்றது நமது கடமையா நினைக்கிறோம். அதே போல முத்துசாமி ஐயா, துளசி செடி நிறைய பேர் வீட்டுல 1-2 வச்சிருக்காங்க. துளசி மாடம் வச்சு வளர்க்குறாங்க. சிலர் மூலிகை செடியா வச்சு வளர்க்குறாங்க. இது தவிர இன்னும் நிறைய பலன்கள் கிடைக்கும் துளசி செடியை வளர்த்தா. சுற்றுச்சூழல் மாசுபாட்டால ஓசோன் படலத்துக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை எதிர்கொண்டு அதனை பாதுகாக்க வீடுகள் தோறும் துளசி செடிகளை வளர்க்கணுங்கிறாங்க. அரசமரம், மூங்கில், துளசி இவை மூன்றும் காற்று மண்டலத்தில் உள்ள கரியமில வாயுவை உள்வாங்கி கொண்டு எப்போதும் பிராணவாயுவை வெளியிடுபவையாம். அரசமரம், மூங்கில் மரம் வளர்க்கணும்னா பெரிய இடம் தேவை. இந்த கன்றுகள் வளர்ந்து மரமாக கொஞ்ச காலம் காத்திருக்கணும். ஆனா துளசி செடிக்கு அப்படி அல்ல. துளசி செடி ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் பிராணவாயு ஆக்சிஜனையும் 4 மணி நேரம் ஓசோனையும் வெளியிடுது. பூமியில் கரியமில வாயுவை இப்போ 400 ppm என்ற அளவிலிருந்து 350 ppm என்ற சாதாரண நிலைக்கு குறைக்க 72 கோடி அரசமரம் அல்லது 720 கோடி மூங்கில் மரம் அல்லது 7200 கோடி துளசி செடிகள் தேவையாம். நம்மளால அரச மரம் வச்சு வளர்க்க முடியும்னா அரச மரக்கன்றுகளை நடுவோம். மூங்கில் முடியும்னா மூங்கிலுக்கு போவோம். ஆனா துளசிங்கிறது நிச்சயமா எல்லோராலும் வளர்க்கக்கூடிய செடிதான். வீட்டில் சின்ன சின்ன தொட்டிகளை வச்சு அதுல துளசி செடிகளை நட்டு பராமரிக்க முடியும். முத்துசாமி ஐயா, எது எளிது, எது நம்மால் முடியுங்கிறத சிந்தித்து நம்மையும் நமது நாட்டையும் பாதுகாக்க ஒரு சில நற்பணிகளை கட்டாயம் செய்யணும். அடுத்த 10 ஆண்டுகள்ல பூமியில இப்போ இருக்கிறத விட 4 மடங்கு அளவுக்கு வெப்பம் அதிகரிக்குமா. இமயமலையும் வேகமா உருக ஆரம்பிச்சிடுச்சு. அதனால நாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து போராடினாத்தான் பூமி வெப்பமயமாவதை தடுக்க முடியும். என்ன செய்வது? கிடைக்கிற தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்தணும். தண்ணீரை சேமிக்கணும். பிளாஸ்டிக், நெகிழி பொருட்களை தவிர்க்கணும். மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கணும். இன்று நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் நினைவு தினம். வீட்டை குளிர்விக்க 30,000 ரூபாய் போட்டு ஏசி குளிர்சாதன பொட்டி வாங்கி வைக்கிறோம். பூமியை குளிர்விக்க ஒரு 30 ரூபா கொடுத்து மரக்கன்று வாங்கி நடமாட்டேங்கிறோம். சுயநலன் தேவைதான். ஆனா அதை விட பொது நலன் முக்கியமானது. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.